Hi friends, welcome to Flames to Fashion. Today day 94, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இந்த saree வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த saree கையில் பட்டா இழுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு saree நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதே அந்த மாடலில் எடுத்தது தான் இந்த சாரியுமே. என்ன அங்கே முட்டுதுன்னே தெரியும். ஓகே, இந்த saree பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிருஷ்ணன் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலரில் இருக்கும். பார்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா டார்க் ப்ளூவில் இருக்கும். எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால தான் நான் எடுத்தேன். அப்பர் பார்டர் வந்து கோல்டு கலர்லேயும், அதில் வந்து இந்த வேவ் டிசைன் ப்ளஸ் ரோஸ் டிசைன், அந்த கொடி க்ரீப்பர் டிசைன் இருக்கும். லோயர் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே டிசைன் தான், பட் அது டார்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு இருக்கும். அது இந்த saree. அந்த saree வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த saree முந்தி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த saree நான் எடுக்க காரணம் வந்து எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த கலர் காம்பினேஷன், இந்த ராமர் க்ரீனும் இந்த டார்க் ப்ளூவும் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்ததுனால தான் இந்த கலரை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் எடுத்தேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்துருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து நான் வந்து ஹேண்ட் ஒர்க் எதுவும் பண்ணல, ரெடிமேட் பேட்ச் வச்சுட்டேன். இந்த saree கலரில் இந்த பேட்ச் எனக்கு கடையில் போகும்போது நான் பார்க்கும்போது இந்த பேட்ச் கலர் இருந்துச்சு. சரி, ஓகே, இது இந்த கலருக்கு மேட்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கை வச்சு நான் தைச்சிருக்கிறேன். அது ஒரு பாட் நெக்கில் வந்திருக்கும். இந்த பக்கம் ஒரு பீகாக் அதனுடைய ஃபிதர்ஸை விரிக்கிற மாதிரியும், இந்த பக்கம் ஒரு பீகாக் அதனுடைய ஃபிதர்ஸ் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஆப்டாக இந்த சாரிக்கு பொருந்ததுனால இதை நான் வாங்கி வச்சு நான் தைச்சேன். அது நான் ஹேண்டுக்கு அதே மாதிரி தான், அது ரெண்டையுமே அது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது இதில் வந்துச்சு. இது என்கிட்ட தனியாக இருந்தது வந்து இதில் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லேஸ் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா நான் வேறு சாரீக்கு தைச்சது மீந்து இருந்துச்சு. இதுவுமே இந்த சாரீக்கு கலர் ஆப்டாக இருந்ததுனால இதை வந்து இதில் வச்சு தைச்சிட்டேன் நான். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசைன் எதுவும் பண்ணலை, பட் ரெடிமேட் பேட்சை வந்து அந்த சாரீக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நான் தைச்சிருக்கிறேன். நாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் எப்பயுமே ட்ரையாங்கிள் நாட்டு தான். அதில் வந்து இந்த saree கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லேஸ் கொடுத்து அந்த ட்ரையாங்கிள் நாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு யூஸ்வலாக ட்ரையாங்கிள் நாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கொஞ்சம் அந்த லேஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ரெடிமேட் பேட்ச் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் சாரீக்கு மேட்சாக கூட வாங்கி அதை வச்சு தைக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து அடுத்து இந்த சாரீக்கு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ரெடிமேட் பேட்ச் வாங்கி வச்சு தைச்சிங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த saree. ஓகேங்களா? இந்த ரெடிமேட் பேட்ச் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.